நான் சட்டமன்ற உறுப்பினராக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளிலிருந்து 3வது முறையாக இருக்கிறேன். கடந்த 5 ஆண்டு ஒண்ணுமே செய்ய முடியல, மக்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதல. எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவையாங்கிற ஒரு கேள்வி வந்து, நான் வந்தாலும் பரவாயில்லை, இந்த தாபாக்கிலிருந்து யார் வந்தாலும் இது நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் நான் வந்தேன். இப்போ அடுத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வரும் பட்சத்தில் தலைவர் என்ன ஆணையிட்டிருக்கிறாரோ அவர் தான் நிற்பார், நான் தான் நிற்பேன்னு என்னைக்குமே நான் சொல்ல மாட்டேன். அப்ப நிற்கிறவர்களுக்காகவும் என் தொகுதி மக்களுக்காகவும் தான் ஃபர்ஸ்ட் கோரிக்கையாக தண்ணீர் திறப்பதும், அதுக்கு அடுத்தபடியாக அந்த தண்ணீர்கள் வீணாகாமல் சரியாக சென்று அடைய வேண்டும் என்ற காரணத்திற்காக சிமெண்ட் லைனிங் போட வேண்டும் என்ற கோரிக்கையை கொடுத்து நான் செய்திருக்கேன். இது என்னுடைய முதல் வெற்றி. பொதுமக்கள் இப்படி ஏற்றுப்பாங்க நினைக்கிறீங்க? வாக்காளர்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? இல்ல, அதாவது தம்பி, பொதுமக்களுக்கு என்ன தேவைன்னா அவர்களுக்கு தேவையான கோரிக்கை சிறப்பாக செயல்பட வேண்டும், அவ்வளவுதான் அவங்களுடைய கோரிக்கை. மக்கள் எதுக்காக வாக்களிக்கிறாங்க? இல்ல அப்படி இல்ல இல்ல அதாவது இல்ல அதுல ஒரே ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க என்ன பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன், இன்னொருத்தர் பத்தி கேட்டா பதில் சொல்ல தெரியாது. சரி, கட்சி தாவல் சட்டம் வருமா வராதாங்கிறது நாளைக்கு தெரியும். நாங்க எடுத்தது நேற்றைய முடிவு. நான் சொல்லி முடிச்சிடறேன் தம்பி, பேச விட்டுருங்க. அதாவது நாங்க ராஜினாமா பண்ணது வந்து ஒரே காரணம் தான். எதுக்காக செஞ்சோம் நீங்க நல்லா எங்களை பார்க்கணும். நாங்க தாவேக்காவுக்கு இன்றைய முதல்வருக்கு ஆதரவளிக்குன்னு வந்த குரூப்ல நாங்க வந்த உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அது ஆதரவளிக்க முடிச்சுட்டோம். நாங்க அப்புறம் என் தொகுதிக்கு நல்லது செய்யணுமா வேண்டாமா செய்யணும். செய்யறதுக்காகத்தான் நான் இப்படியே எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் செய்ய முடியாது. என்ன காரணத்துக்காக செய்ய முடியாது? கடந்த 5 ஆண்டு நான் பட்டப்பாடு எங்களுக்கு தெரியும். 5 ஆண்டுகளும் நிறைய கோரிக்கைகள் கொடுத்து நிறைவேறல. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆளுங்கட்சியில நம்ம இருக்கணும், இல்ல ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் அந்த தொகுதிக்கு வரணுங்கிற ஒரே நல்ல தவிர வேற எந்த விதமான கோரிக்கையும் எனக்கு கிடையாது. எனது தியாகம்னு கிடையாது. அதான் அந்த தொகுதிக்கு நல்லது செய்யணும். அது யார் வந்து செஞ்சாலும் நல்லதுதான். கடந்த ஆட்சி திமுக ஆட்சி உங்களுக்கு எதிர்கட்சியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க, சிவி சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டீங்க. அப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி? அதான் சொல்ல வரேன். என் வீட்டுல இருந்து தண்ணி குடிக்கிறது எப்படி, தம்பி வீட்டுல இருந்து தண்ணி குடிக்கிறது எப்படி? என் வீட்டுல இருந்து தண்ணி நல்லா குடிக்க முடியும். அதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒருவேளை எனக்கு வாய்ப்பு இல்ல, நான் சொல்லு இல்ல, அதான் மாற்றம் இல்ல. அம்மா தம்பி மாற்றம் வேண்டும் வந்திருக்காங்க. நான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய தொகுதி மக்களுக்கு நல்லது நடக்கணும். அந்த தண்ணி குடிக்கிறது எங்க குடிச்சா நல்லது? அதுல மாட்டுக்கருத்தே கிடையாது. அதாவது அதுதான் ஒரு பழமொழி. நேற்று கூட்டத்தை சொன்னேன், வாய் உள்ள புள்ளதான் பொழைச்சிக்கும்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் நாங்க வந்திருக்கிறோம். இதுதான் உண்மை. இன்னைக்கு நான் இதுக்கு தெளிவாக நேற்று கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் இந்த பேட்டியை நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்தது என்னுடைய முதல் வெற்றி. என்ன நான் ராஜினாமா செய்தவுடைய முதல் வெற்றி என்னன்னா, என்னுடைய கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றுவதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தண்ணி திறக்கிறதுல சிமெண்ட் லைனிங், இது போதும் எனக்கு. நன்றி. நான் டிமாண்டே கிடையாது, தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அந்த டிமாண்ட்ல முதல் டிமாண்ட் சக்சஸ். அல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நல்லா புரிஞ்சுக்கீங்க. எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக சட்டமன்ற உறுப்பினராக இல்லாட்ட கூட நான் என்னுடைய வேலையை செய்யறேனா இல்லையா? செய்யறேன். எனக்கு நம்முடைய பேட்டியை கேட்ட உடனே எனக்கு கூட வரவங்க சொல்றாங்க, தயவு செய்து நீங்க பதில் மட்டும் சொல்லுங்க, திருப்பி தம்பிகளை கேள்வி கேட்காதான்னு சொல்றாங்க. இப்படி கேட்கும்போது நான் கேட்கணுமா வேண்டாமா? கேட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நீங்க அப்படி கேட்கிற கேள்விக்கு நான் திருப்பி உங்களை கேட்டா நீங்க பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு போயிடுறீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், என்னுடைய முதல் கோரிக்கை நிறைவேற்றிருக்கு. இது என்ன ஃபர்ஸ்ட் சக்சஸ், ஃபர்ஸ்ட் வெற்றி. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாட்டி என் தொகுதி நல்லா நடக்க போகுது, அவ்வளவுதான். நன்றி. இந்த கேள்வியை நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். கடந்த ஆட்சியில முதல்வராக இருந்தவர் உங்க தொகுதிக்கு தேவையான 10 கோரிக்கை கொடுங்கன்னு கேட்டார். அது அவரா கேட்டார். இன்னைக்கு அவர் அடிஷனல் செக்ரட்டரி 4 இருக்காரு, விஷ்ணு பிரசாத் கலெக்டரா இருக்கும் போது 10 கோரிக்கை கேட்ட 10 கோரிக்கை கொடுத்த ஒரே ஒரு கோரிக்கையோட நிறைவேற்றல. இன்னைக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னுடைய 10 தொகுதியுடைய 10 கோரிக்கையும் நிச்சயமாக தமிழக முதல்வருடைய அருளாலும் நம் ஆட்சியாலும் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர்களாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இப்ப உங்களை மாதிரியே ராஜினாமா செய்தால்தான் அந்த தொகுதிகளுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்னா, மற்ற எதிர்த்து இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் ராஜினாமா செய்தாதான் அந்த அரசு அங்க நல்லது. அல்ல, நீங்க கேட்கிற கேள்வி எனக்குள்ள கேள்வி கேட்டீங்கன்னா கரெக்ட். நீங்க பக்கத்து கேள்வி கேட்டீங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க எனக்குள்ள கேள்வி கேளுங்க. நீங்க கேட்டீங்க, அதுக்கு பதில் கொடுத்துட்டேன். என்ன கொடுத்துட்டேன்? இல்ல அது எனக்கு இல்ல தம்பி, நீங்க மறுபடியும் நான் அதுக்கு தெளிவா பதில் சொல்லிட்டேன். சொல்லிட்டேன். எங்களுடைய முதல்வர் அடித்தட்டு மக்களையும் மனிதராக நினைக்கக்கூடியவர். நன்றி.